அந்த மழலையின் வெள்ளந்தியான முகத்தை பார்க்கையில் பூவரசியே சின்ன குழந்தையாக படுத்திருப்பது மாதிரி இருக்க இவள் கண்கள் குளம் கட்டின. தந்தையின் அடுத்தபடியாக அந்த வீட்டில் இவள் வரவை ரசித்து இவளுடன் ஒரு வித்தியாசமும் பாராட்டாமல் இவளை தன்னுடைய தங்கையாக ஏற்றுக்கொண்ட பூவரசி இன்று இவ்வுலகில் இல்லை என்றே தாமரையால் நினைக்க முடியவில்லை. கூடவே திரிஷாவின் அழுந்த முகமும் அவளை இடுப்பில் அழுத்தியவாறு பெரியம்மா உள்ளே சென்ற காட்சியும் மனதில் தோன்றி அவளை வாட்டியது. தீபக் எவ்வளவு சொல்லியும் அன்று இரவு தங்க மறுத்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தான். ஸ்ரீ ஒரு சிறு குழந்தையுடன் காரில் செல்வது சிறிது பயமாகவே இருந்தது. ஆனால் எப்பொழுதும் போல அவள் எதையும் வெளி காண்பிக்காது குழந்தை படுத்திருந்த அந்த கார் சீட்டையே கை வெளிரும் அளவுக்கு இறுக பற்றி கொண்டு வந்தாள். அவர்கள் சென்னையை அடைவதற்கு 10 மணி நேரத்துக்கு சற்று கூடுதலாகவே ஆனது. சென்னை மாநகரை தொடும் முன்பே சாமிக்கு போன் செய்தவன் வஸ்தன் எங்கே இருக்கிறான் என்று விசாரிக்க அவர் வஸ்தன் நள்ளிரவு 1 மணிக்கு வீடு வந்து சேர்ந்ததாகவும் சற்று முன் ஆபீஸ் கிளம்பி சென்றதாகவும் சொல்ல ஸ்ரீனி அயர்ந்தான். சாமி, நாங்க இன்னும் 1 ஹவர்ல ஆத்துல இருப்போம். கொஞ்சம் ஆரத்தி கரைச்சி வை. அம்மாக்கு தெரிய வேணாம், சரியா? எப்பொழுதும் வெயிட் என்றே தன்னை அழைப்பவன் இப்பொழுது சாமி என்று விழித்ததிலேயே என்னவோ விஷயம் இருக்கிறது என்று அவருக்கு புரிந்தது. மறுபடியும் சாமியை அழைத்தவன், வெயிட், நான் சொன்னதா இல்லாம நீயா ஃபோன் பண்ணி வஸ்தனை ஆத்துக்கு வர சொல்லு. அவனும் இருக்கணும் நாங்க வரும்போது, ப்ளீஸ் எனக்காக என்று கெஞ்சி கேட்க சாமியும் செய்வதாக கூறி யோசனையுடன் அலைபேசியை வைத்தார். முன்னொரு முறை இதே போல் ஸ்ரீவஸ்தனுக்கு போன் செய்து அழைத்ததின் தாக்கத்திலேயே இன்னமும் அவன் அவரிடம் ஒன்றாமல் இருக்க, இப்பொழுது கூப்பிடுவதால் வேறு என்ன வில்லங்கம் வரப்போகிறதோ என்ற பெருமூச்சுடன் வஸ்தனை அழைத்தார். வஸ்தா, கொஞ்சம் உடனே ஆத்துக்கு வர முடியுமா ப்ளீஸ்? உனக்கே தெரியும் நான் அனாவசியமா ஃபோன் பண்ண மாட்டேன். எதுக்காகவா? வாயேன் சொல்கிறேன். இல்லை, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒன்றுமில்ல, அது வேற சமாசாரம் ஏன் சம்பந்தப்பட்டது. டேய் ஸ்ரீனி, எனக்கு வில்லனே நீதாண்டா என்று மானசீகமாக சொல்லிவிட்டு அவன் சொன்ன ஆரத்தியை கரைக்க சொல்வதற்காக தைலாமாவை தேடி பின்கட்டுக்கு சென்றார். நேற்று இரவு காரை பேய் போல் ஓட்டிக்கொண்டு நள்ளிரவில் வீடு வந்து சேர்ந்த பின்னும் வஸ்தனால் ஒரு பொட்டு கூட தூங்க முடியவில்லை. மனதில் ஏதேதோ எண்ணங்கள் ஒன்று மாற்றி ஒன்று தாக்க காலை 7 மணிக்கே அந்த வீட்டை விட்டு கிளம்பியிருந்தான். சாமி போன் செய்தவுடன் ஒருவேளை ஸ்ரீனிதான் வந்து விட்டானோ என்ற எண்ணம் முதலில் தோன்றியது. அவனிடமிருந்தும் இதுவரை போன் எதுவும் இல்லை. ஸ்ரீனியை தாண்டி வேறு எங்கேயும் கவனத்தை அலைய விடாமல் இருந்தவன் இப்பொழுது ஏதோ தோன்ற மீண்டும் சாமியின் நம்பருக்கு அழைப்பு விடுத்தான். சாமி, ஸ்ரீனி வந்தாச்சா? கேட்கும்போதே ஏதோ எதிர்பார்ப்பு என்று இவன் வரையறுக்காத ஒன்று இவன் மனதில் விழ அவர் சொல்லப்போகும் பதிலை உன்னிப்பாக கவனித்தான். அவன் அப்படி கேட்டவுடன் சாமிக்கு கவலை அதிகமாகியது. இவர்கள் போன கோவில் வேலை முடிவதற்கு முன்னரே ஒன்றாக கிளம்பி போன இவர்கள் இருவரும் தனித்தனியாக திரும்ப வருகிறார்கள் என்றால் ஸ்ரீனி இன்னும் வரல. வஸ்தா, நீங்க 2 பேரும் தானே ஒன்னா போனேன், என்ன கேட்டா என்று அவனுக்கு தெரியாத ஒன்றா தனக்கு தெரியும் என்ற விதத்தில் கேட்க, அதற்கு மேல் அவர் என்ன கேட்பாரோ என்ற உணர்வில் சரி இதோ உடனே வர என்று பேச்சை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான் வஸ்தன். வஸ்தனின் கார் அந்த காலை நேர சென்னை போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வீட்டு வாசலில் வந்து நிற்கும் போது மணி 9 தொட்டு இருந்தது. வீட்டு வாசலில் ஒரு புது கார் நின்றிருக்க அதன் கருப்பு கண்ணாடிகள் ஏற்றப்பட்டு இருந்ததால் அதன் உள்ளே யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. கார் சாவியை கையில் சுழற்றியபடி அந்த காரை கடந்தவன் பார்வை வாசலில் கையை கட்டி நின்றிருந்த அம்மா மேல் விழுந்தது. பின் அவர் பக்கத்தில் நின்றிருந்த ஸ்ரீனியின் மேல் நிலைத்தது. இவன் இங்கிருக்கிறான் என்றால் அவள்? அதை ஒதுக்கியவன் படியேறும் முன் கை நீட்டி அவனை தடுத்த மாதங்கி, 1 நிமிஷம் அங்கேயே நில்லு ஸ்ரீவஸ்தா. கல்யாணத்துக்கு தான் கூப்பிடல, அது பரவாயில்ல. ஆனால் தம்பதி சமாந்திரமாய் உங்களுக்கு ஆரத்தி எடுக்கவாது அம்மா ஏதாங்கிற உரிமை எனக்கு இருக்கே. என்னன்னா போய்
கார்ல இருந்து உன் பொண்டாட்டிய அழைச்சிட்டு வந்து இங்க நில்லு, 2 பேருக்கும் சேர்த்து ஆரத்தி எடுக்கிறேன் என்று சொல்ல காரை திரும்பி பார்த்தவன் மனதில் இருந்தது சந்தோஷமா, வியப்பா, வெறுமையா, பயமா, நிம்மதியா என்று அவனுக்கே தெரியவில்லை. இதற்குள் காரில் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த தாமரை மெதுவாக விழித்திருந்தாள். அப்பொழுதுதான் கார் நின்று கொண்டிருப்பது புரிய அவசரமாக கதவை திறந்து இறங்கியவள் பார்வை வட்டத்தில் முதலில் மாதங்கி வர, தன்னையும் அறியாமல் அந்த சிறு பெண்ணின் உடலில் மரியாதையும் ஒரு வியப்பும் குடிக்கொண்டது. வாமா, வந்து என் பிள்ளை பக்கத்துல நில்லு, 2 பேரும் கல்யாணம் ஆகி முதலா சேர்ந்து வந்திருக்கேள் என்றதும் தாமரையின் தலை திரும்பி பக்காவாட்டில் அவளையே பார்த்து கொண்டிருந்த வஸ்தனின் மேல் நிலைத்தது. இருவர் பார்வையும் முதலாக நேர்கோட்டில் சந்திக்க இருவருமே ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்தனர். மாதங்கி தனக்குள் ஏற்பட்ட பதட்டத்தை மறைத்து கொண்டு பேசினாலும் அவர் குரலில் சிறு நடுக்கம் இருக்கவே செய்தது. இதற்குள் எப்படியோ மாதங்கிக்கு என்னவோ விஷயம் இருக்கிறது என்று தெரிந்துவிட்டது. ஆரத்தி விஷயம் தெரிந்து சாமியை கேட்க வேறு வழி இல்லாமல் ஸ்ரீனி போன் செய்ததை கூறியிருந்தார். ஸ்ரீனி கூப்பிட்டு வஸ்தனை உடனே வர சொல்லும்படி சொன்னதாக கூறவே மாதங்கி முதலில் குழம்பி பின் தன் அறைக்கு சென்று சின்னசாமியை அழைத்திருந்தார். அவரும் தயங்கியபடியே விஷயத்தை உடைத்து, அம்மா, நான் எதுவும் சொல்வதற்கு முன்பே தம்பி இப்படி பண்ணிருச்சுமா, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, அதுவும் ஊர் கூடியிருக்கிற இடத்துல இப்படி திடுத்துப்புன்னு 2 தம்பியும் பேசி பெரிய தம்பி சின்ன தம்பி கையில இருந்த தாலிய வாங்கி நம்ம தாமரை கழுத்துல கட்டிருச்சுமா. எனக்கு பகீர்னு ஆயிருச்சு. எல்லார் முன்னாடியும் விஷயத்தையும் சொல்ல முடியல. சரி, தம்பிய தனியா பார்த்து சொல்லலாம்னா உங்களுக்கு சொல்லாம எப்படின்னு அதுவும் யோசனையா இருந்தது. சின்ன தம்பி வேற உடனே வந்து ஊருக்கு புறப்படணும்னு சொல்லவே எனக்கு ஒன்றும் புரியலம்மா. அம்மா, தாமரைய பத்தி உங்களுக்கு தெரியும் என்று குரல் உடைய சொன்னவர் மாதங்கி அமைதியாக இருக்கவே, அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சிடலாமா, ஆனா அந்த பொண்ணு திரும்ப கங்கை கட்டுப்பாட்டுல. குரல் முழுவதுமாய் உடைய அதை ஒரு நொடியில் சரி செய்து கொண்டு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே செஞ்சிடுறேன், ஆனால் அந்த பொண்ணை எதுவும் சொல்லிடாதீங்க, நானே இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நாளைக்கு வந்து குட்டிக்கிறேன், அதுக்கு உண்மை தெரிய வேண்டாம் என்று முடிக்க மாதங்கியின் பதில் அவரை அசர செய்தது. சின்னசாமி, உன்னை விட கூடவே இருந்த எனக்கு சிறுவாணியை பத்தி நிறையவே தெரியும். தாமரை பேருக்கேத்த மாதிரி புனிதமானவதான். எனக்கு இதை கேட்டதும் முதலில் என்ன சொல்றதுனே தெரியும். ஆனால் தாமரை என் வீட்டு மருமகப்பா, எந்த உரிமையில நீ அவளை வந்து கூட்டிட்டு போறதா இருக்க? அப்புறம் என் பிள்ளைக்கு யார் பதில் சொல்றது? நடப்பது எல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுப்போ. என் பிள்ளையும் மத்தவ போல கல்யாணம் பண்ணிண்டு பொண்டாட்டி குழந்தைன்னு சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. கொடுக்குற பகவான் கூரைய பிச்சுண்டு 2ம் சேர்ந்தே கொடுத்துருக்கான் போல இருக்கு. சரி, போனை வைக்கிறேன், அவங்க வர டைம் ஆயிடுச்சு, அப்புறம் பேசுறேன். ஆனால் நான் உன் பொண்ணை என்னைக்கும் திருப்ப அனுப்புறதா இல்லை முடிவாக சொல்லி போனை வைத்துவிட்டு வாசலுக்கு வந்து ஸ்ரீனியின் காருக்காக காத்திருக்க ஆரம்பித்தார். ஸ்ரீனியின் கார் வரவும் வாசலில் அம்மாவை பார்த்ததுமே அவருக்கு ஒரு மாதிரி விஷயம் கசிந்து விட்டு இருக்கிறது என்று அறிந்து கொண்ட ஸ்ரீனி அவரை உள்ளே அழைத்து கொண்டு சுருக்கமாக விஷயத்தை சொல்வதற்குள் அவர், ஸ்ரீனி, எனக்கு எல்லாம் தெரியும். இப்பதான் சின்னசாமியிடம் பேசினேன். பெரிய மனுஷனா அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷமா எங்களால சாதிக்க முடியாதத ஒரே மத்தியானத்துல சாதிச்சு பெரிய காரியம் எல்லாம் பண்ணியிருக்க. உனக்கு இதுக்கு நிச்சயமா வாழ்த்து சொல்லணும்டா என்று வறண்ட குரலில் சொல்ல, அம்மா நிஜமாக சொல்கிறாளா இல்லை வருத்தத்தில் சொல்கிறாளா என்று வரையறுக்க முடியாமல் சங்கடத்தில் நின்றிருந்தான் ஸ்ரீனி.
அம்மா அவளை அந்த பொறுக்கி ஷ், எல்லாம் சொன்னார் அவர். இப்போ கார்ல அவ வச்சுட்டு ஒன்றும் பேச வேண்டாம், அப்புறம் தனியா பேசிக்கலாம். அப்பா கிட்டேயும் நான் சொல்லிக்கிறேன். அவருக்கு இன்னும் உடம்பு சரியாகல, தூங்கிட்டு இருக்கார். ம், ஓகே. பட் நான் தான் தாமரையை எப்படி சொல்வதென்று தெரியாமல் தவிக்க அவன் கையை பிடித்து அழுத்தி, ஸ்ரீனி, அப்புறம் பேசிக்கலாம். அதோ வஸ்தனும் வந்துட்டான். எவ்வளோ கமுக்கமா இருந்திருக்கான் பாரு. ராத்திரி வந்தவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனால் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ற மாதிரியா எங்க ரிலேஷன்ஷிப் இருக்கு. விரக்தியுடன் உரைத்துவிட்டு காரில் இருந்து இறங்கிய மகனை கண்ணில் வியப்புடன் பார்த்தார். அவன் ஸ்ரீனி வந்த காரை திரும்பி பார்த்துவிட்டு வாசலுக்கு வரவும் அவனிடம் பேச்சு கொடுத்து தாமரையை அழைத்து கொண்டு வர சொன்னார். ஒரு விதத்தில் அவருக்கு சின்னசாமி நல்ல வேளையாக தாமரையின் தாயை பற்றி இவர்களிடம் உளராமல் இருந்தாரே என்று இருந்தது. இது தெரிந்தால் கணவரோ இவர்களோ எப்படி ரியாக்ட் செய்வார்கள் என்று தெரியாதே. என்னதான் இருந்தாலும் தந்தை யாரென்றே தெரியாத பெண் என்றால் ரவிச்சந்திரன் என்ன சொல்வாரோ என்று இருந்தது. தன் அளவுக்கு பரந்த மனப்பான்மை பிள்ளைகளுக்கு இருந்தாலும் கணவர் அவ்வளவு எளிதாக இதை ஜீரணிக்க மாட்டார் என்று தெரியும். தாமரை காரிலிருந்து இறங்கவும் அவளை பார்த்த மாதங்கியின் கண்கள் வியப்பில் விரிந்தன. இவ்வளவு சின்ன பெண்ணாக இருக்கிறாளே என்று இருந்தது. ஆனாலும் துருதுருவென இவர்கள் ஊருக்கு சென்ற போதெல்லாம் சின்னையாவை விசாரிக்காமல் இருக்க மாட்டாள். தோழமை, அது என்னவோ ஸ்ரீனிக்கும் இவளுக்கும் அவ்வளவு. தாமரையும் எப்பொழுதும் தனியாக இருந்தே பழக்கம் என்பதால் ஸ்ரீனி சிறு வயதில் அவளை இழுத்து வைத்து வம்பிழுப்பான். அவனுக்கு பொழுது போகாத போது தந்தையிடம் கூடவே நூல் பிடித்து வரும் இவளை சீண்டி அவளை தன்னுடன் பேச வைத்தான். இருவருக்கும் வயது வித்தியாசம் அதிகமில்லை என்பதால் அவளுக்கு அவனுடன் பேசுவதில் தயக்கம் எதுவும் இருந்ததில்லை. ஏனென்றால் முக்கியமாக ஸ்ரீனி தான் பேசிக்கொண்டே இருப்பான். இவள் பேசும் அவன் வாயையே பார்த்து கொண்டு இருப்பாள். பின் சிறிது சிறிதாக இவளுமே அவனுடன் வம்படிக்க துவங்கி இருந்தாள். இவர்கள் இருவரும் அவர்கள் வீட்டு தோட்டத்தில் மாந்தோப்பில் என்று அலைந்து பேசி கொண்டிருப்பார்கள். இவர்கள் பேசும்போது மாதங்கியோ ரவிச்சந்திரனோ வந்துவிட்டால் அந்த இடத்தை விட்டு ஓடியே போய்விடுவாள். என்றுமே தன்னுடைய நிலையை மறந்ததில்லை. அந்த குணமே மாதங்கியையும் ரவிச்சந்திரனையும் கவர்ந்திருந்தது. காரிலிருந்து இறங்கிய தாமரையை மாதங்கியின் கண்கள் அளவெடுத்த அதே நேரம் அவளுடைய மைத்தனுடைய கண்களும் அதே வேலையை செய்து கொண்டிருந்தன. பின் என்ன நினைத்தானோ, வேகமாக தன்னுடைய காருக்கு செல்வதற்காக திரும்பியவனை மாதங்கியின் ஸ்ரீ வஸ்தா, ஒரு 2 நிமிஷம் உள்ள வந்துட்டு போ என்று தடுத்தது. ஒன்றும் பேசாமல் நடையை தொடர்ந்தவனே ஸ்ரீனியின் வஸ்தா ப்ளீஸ் நிறுத்த காரின் கதவை திறக்கப் போனவன் திறக்காமல் திரும்பி ஸ்ரீனியை பார்த்தான். இதற்குள் மாதங்கியின் குரல் ஓங்கி ஒலித்தது. தைலா, இந்த ஆரத்தியை கொண்டு போய் செடியில கொட்டிட்டு உள்ளே வா. சட்டென்று திரும்பி அன்னையை பார்த்தான் ஸ்ரீவஸ்தன். ஒரே நொடி புருவம் முடிச்சிட ஏதோ யோசித்தவன் ஒரு தோல் குலுக்களுடன் எனக்கென்ன வந்தது என்ற பாவனை அவனுடைய உடல் மொழியிலேயே தெரிய காரின் கதவை திறக்க முற்பட ஸ்ரீனி அதை திறக்க விடாமல் தடுத்தான். ஸ்ரீனி, உன்னோட விளையாடுறதுக்கு இது நேரம் இல்லை. ஆஃபீஸில் மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வர வச்சது இதுக்கு தானா? இதில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சாமி துணை. வெறுப்பு மண்டி கிடந்தது குரலில். அண்ணா ப்ளீஸ், எங்கள் மேலே என்ன வெறுப்பு இருந்தாலும் அதை காமிக்கிற டைம் இது இல்லை. பாரு, தாம்ஸ் ஒன்றும் புரியாமல் நிற்கிறா. ஃபஸ்ட் டைம் ஆற்றுக்கு வரா. என்ன இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிட்டு அழைச்சிட்டு வந்தவ. நான் ஒன்றும் அழைச்சிட்டு வரல. அடிக்குரலில் உரிமை விட்டு ஸ்ரீனியின் கையை பிடித்து தள்ளிவிட ஸ்ரீனியின் பொறுமையும் பறந்தது. அப்போ எதுக்கு தாலி கட்டின? என்னையாவது கட்ட விட்டு இருக்கலாம் தானே? உன்னை கேட்டனானா? இல்லை, அவ தான் உன் காலில் விழுந்து
எனக்கு வாழ்க்கை கொடுன்னு கேட்டாளா? ப்ளீஸ். தலையை கையால் அளந்தபடி ஓரக்கண்ணால் அங்கே ஒரு கால் மாற்றி ஒரு காலில் நர்த்தனம் ஆடிக்கொண்டிருந்த தாமரையின் சங்கடத்தை உணர்ந்து பொறுமையை கடைபிடித்தான். ஸ்ரீனி, அதுக்காக இந்த மாதிரி புதுசா கல்யாணமான சாதாரண ஜோடி மாதிரி என்னால பிஹேவ் பண்ண முடியாது. உன் மனசும் அவள் பெயரை கூட சொல்ல விரும்பாமல் கையை மட்டும் நீட்டிவிட்டு 2 பேர் மனசும் தாங்காதுன்னு இருந்தா நீயே போய் நில்லு. ஜஸ்ட் டோன்ட் ஸ்டாப் மீ என்று உறுதியான குரலில் சொல்லிவிட்டு கதவை திறந்து காரில் அமர ஸ்ரீனி வந்த கோபத்தில் என்ன சொல்கிறோம் என்பதை உணராமலேயே, என்ன நான் நிக்கிறதா? இட் இஸ் ரிடிகுலஸ். அவ என்ன என் பொண்டாட்டியா இல்ல உன் பொண்டாட்டியா? அபத்தமா பேசாத என்று பொரிய அது காதில் விழுந்ததும் உன்னால் தான் இது அத்தனையும் என்ற பாவனையில் வேகமாக காரை கிளப்பி கொண்டு போயே விட்டான் வஸ்தன். இதையெல்லாம் கண்ணுற்ற மாதங்கி மகன் ஒரு வேகத்தில் ஸ்ரீனி செய்யவிருந்ததை தடுத்து அந்த தாலியை கட்டிவிட்டானே தவிர தான் தாமரைக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலோ அல்லது அவளை அவளது அக்காவின் கணவனிடமிருந்து காப்பாற்றும் நோக்கத்திலோ இல்லை என்று புரிந்து கொண்டார். இப்படி கூட இரு பிள்ளைகளும் காரியத்தை குட்டி சுவராக்கி வைத்துவிட்டு வந்திருப்பார்களா? இந்த பெண் கங்கையிடமே இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த பூவரசியின் கணவன் இவளை நன்றாக வைத்து கொண்டிருப்பானோ என்னவோ. அதையும் கெடுத்து சின்னவன் எதையோ அவசர கதியில் செய்ய போக பெரியவன் அதை தடுக்க அவனுமே முட்டாள்தனமான காரியத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறான். வஸ்தன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கொண்டு நன்றாக, முக்கியமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தினமும் நினைத்து கடவுளிடம் யாசிப்பவள்தான். இருந்தாலும் இது எங்கு போக போகிறதோ? பாவம் பார்த்தா ஒருத்திக்கு வாழ்வு கொடுப்பது, அதற்கான உரிமையை இவர்கள் இருவருக்கும் எடுத்துக்கொண்டது எந்த விதத்தில் நியாயம்? உண்மையில் சின்னசாமி தன்னிடம் கோவப்பட்டு இருந்தாலும் அது நியாயமே. இது அவர்கள் குடும்ப விவகாரம். அவரே பார்த்து கொண்டிருப்பார். அவருக்கு அப்பொழுது வந்த கோபத்தில் 2 மகன்களையும் நன்றாக சாத்தலாமா என்று இருந்தது. கஷ்டப்பட்டு உணர்ச்சிகளை அடக்கியவர் கீழே இறங்கி வந்த தாமரையை தனியாக நிற்க செய்யாமல் குழந்தையுடன் இருவராக நிற்க சொல்லி இருவருக்குமாக ஆர்த்தி எடுக்க, குளத்தில் இருக்கும் தாமரைக்கு பதிலாக குளமே தாமரையின் விழிகளுக்கு இடம் பெயர்ந்தது. அவளுக்கு தெரிந்து இதுவரை அவளுக்கு எதற்காகவும் யாரும் ஆரத்தி எடுத்ததில்லை. பூவரசிக்கு சடங்கு செய்த போது அவளுக்கு பெரியம்மா செய்தது நிழலாக நினைவிருந்தது. பின் பூவரசியின் கல்யாணம் முடிந்து அவளும் மாமாவும் வீட்டுக்கு வந்தபோது எடுத்தார்கள். அடுத்ததாக த்ரிஷா பாப்பாவை வீட்டுக்கு கூட்டி வந்தபோது எடுத்ததை பார்த்திருந்தாள். ஆக மொத்தம் எல்லா நிகழ்வுகளும் பூவரசியின் வாழ்வில் நடந்ததை ஒட்டியே இருக்க கண்டிருந்தவள் அந்த கிராமத்திலும் புதிதாக கல்யாணமானவர் செய்து பார்த்திருக்கிறாள். ஆனால் இது நாள் வரை அவளுக்கோ அல்லது சடங்கு செய்பவர்களுக்கோ இப்படி ஒருபோதும் தன்னை முன்னிறுத்தி தனக்கு இப்படி ஆரத்தி எடுத்திருக்கவே இல்லை என்று தோன்றியது இல்லை. ஆனால் இந்த கணத்தில் இப்பொழுது மாதங்கி இவளை எதிர்பார்த்தே இல்லாதது இருந்தும் தங்கள் வீட்டுக்கு வந்த புது மருமகள் என்ற எண்ணத்தில் இவளை வரவேற்க வாசலில் வந்து காத்து கொண்டு இருந்தது. அந்த பிஞ்சு மனதில் அரணை உடைக்க இதுவரை கிடைக்காத அந்த அங்கீகாரத்தை நினைத்தும் இப்பொழுது கிடைத்த அந்த சலுகையை பார்த்தும் அந்த பேதை உள்ளம் நெகிழ்ந்து கண்ணீர் விட்டது. வஸ்தன் நிற்காமல் அவளை உதாசீனப்படுத்திவிட்டு போனதுதான் அவளது அழுகைக்கு காரணம் என நினைத்த மாதங்கி மனதுள் அவனை அர்ச்சித்தார். அந்த அர்ச்சனை கண்வழியே அந்த வீட்டின் கடைக்குட்டிக்கு தாராளமாக கிடைக்க அவன் அவசரமாக காலேஜ் போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு மாடிக்கு ஓடினான். அந்த பெரிய வீட்டையும் அதன் அலங்காரத்தையும் பார்த்த தாமரைக்கு பிரமிப்பாக இருந்தது. ஆரத்தி தட்டை உள்ளே வைத்துவிட்டு அங்கேயே நின்று வியப்புடன் பார்த்து கொண்டிருந்த தாமரையின் அருகே வந்த தைலா குழந்தையை வாங்குவதற்காக கையை நீட்டினாள். அந்த வீட்டின் செழிப்பை உணர்ந்த பயத்தில் நின்றிருந்த தாமரை தன் முன்னே தனக்கு பெரியம்மாவுடன் சேர்த்து ஆரத்தி சுற்றியிருந்த அந்த பெண்ணை பார்த்து பின் நீட்டிய அவள் கையை பார்த்தாள். சரி,
ஆரத்தி சுற்றியதற்கு காசு கேட்டு கையை நீட்டுகிறாள் என்று தானாகவே அர்த்தம் செய்து கொண்டு நைனா கொடுத்த அந்த 500 ரூபாவை எங்கே வைத்தோம் என்று யோசித்த போதுதான் அதை அங்கேயே எழுந்திருக்கும் போது பாயின் அருகிலேயே வைத்துவிட்டு வந்தது நினைவுக்கு வர ரொம்பவும் சங்கடமாகி போக தன்னுடைய நிலையை எண்ணி முதலாக வெக்கியவள், அச்சோ, என்கிட்ட காசு எதுவும் இல்லைங்களே என்று பதறினாள். தாமரையின் அந்த ஒற்றை வரி அவளுக்கு அந்த வீட்டினர் எல்லோரின் மனதில் நீங்கா இடம் பெற்று தந்தது என்று சொன்னால் மிகையாகாது. தன்னுடைய அறையிலிருந்து அதை கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீமான் ரவிச்சந்திரனும் அதில் அடக்கம். அவர்களுடைய தொழிலை வெற்றிகரமாக பல வருடங்களாக நடத்தி இப்பொழுது 3 ஆண்டுகளுக்கு முன்தான் தொழிலை வஸ்தன் கையில் கொடுத்துவிட்டு வீட்டிலேயே இருந்தார் ரவிச்சந்திரன். வஸ்தன் அவரிடம் முகம் கொடுத்து பேசாதது வேறு அவரை மனதளவில் மிகவுமே பாதித்திருந்தது. தன் உடன் பிறந்தவள் மேல் வைத்த பாசம்தானே அவன் வாழ்க்கை இப்படிப்பட்ட மரமாக போவதற்கு காரணம் என்ற குற்ற உணர்ச்சியில் இருந்து அவரால் மீளவே முடியவில்லை. தாமரையை வீட்டுக்குள் அழைத்துவிட்டு அவளை ஹாலில் அமர செய்துவிட்டு கணவரை எழுப்பி விவரம் சொல்ல சென்றவர் ஒரு நிமிடம் அமைதியாக அவரை பார்த்தார். என்னம்மா, என்னமோ முக்கியமா சொல்ல போறா இல்லையா? ஊர்ல என்ன நடந்தது? ஸ்ரீனியும் கூட இருந்தானே, அவனால ஏதாவது என்றவரிடம் அதற்கு மேல் ஒத்தி போடாமல் சின்னசாமி சொன்னதை அப்படியே ஒப்பித்து அவர் முகத்தையே பார்க்க அது சலனமற்று இருந்தது. ரவி, என்ன ஒண்ணுமே சொல்லல? ஷாக்கிங்கா இருக்கா? மது, என்ன வில்லாமோ பார்த்தாச்சு. இல்லடா, ஏதோ ஒன்று நம்ம கிட்ட இல்லாத ஒரு சக்தி வஸ்தனை ஆட்டுவிச்சிருக்கு. அதனோட பிடியில அவன் இருக்கும் ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். சரி, நீ போய் அந்த பெண்ணை பாரு. வஸ்தனை தடுமாற்றிய இதய கமலத்தை குளிச்சுட்டு வந்து நானும் பார்க்கறேன் என்று சொல்ல எழுந்து சென்றார் மாதங்கி.